சும்மா இரு. இலே கொடியேறதுக்கு முன்னாடி நான்வெஜ்லாம் சாப்பிட்டுறணும். அதுக்கப்புறம்லாம் நான்வெஜ் சாப்பிட முடியாது. அதனால ஆசைப்பட்டதை செஞ்சே ஆகணும். நம்ம இப்ப இத பிடிக்கிறோம், பிடிச்சிட்டு காட்டுக்குள்ள கொண்டு போய் சுட்டு திங்கோம். இலே யாராவது பார்த்தாங்கன்னு வை, நம்மள தோலை உரிச்சிருவாங்களே. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த தெருவுல யாரும் இல்ல. சீக்கிரம் கோழி எப்படிலாம் வாடே. சரி, அப்ப நீ இந்த பக்கம் மறி, நான் அந்த பக்கம் போய் மறிக்கேன். கோழி ஆளுக்கு ஒரு பக்கமா மறிச்சு பிடிச்சு கொண்டுட்டு காட்டுக்குள்ள கொண்டு போயிருவோம். வா 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 சீக்கிரம் வா. குட்டி அமுக்கே. இலை வா தூக்கிட்டு ஓடிடுவோம். இலே ரெண்டு பேரும் என்னலாம் பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, ஜெகன் வீட்டு கோழி ஓடிட்டே இருந்தது. அவியமே பிடிச்சு கேட்டாவே. அத நாங்க பிடிச்சிட்டு இருக்கோம். இல்லே சதீஷே, பொய் சொல்லாதலே. அது ஜெகன் வீட்டு கோழியா? ஆமாக்கா, இது எங்க வீட்டு கோழி தான். எங்க அம்மா தான் கொடியேறதுக்கு முன்னாடி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது, இந்த கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும், இன்னைக்கு பிடிச்சிட்டு வான்னாவ. அதான் பிடிச்சிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். ஓ அப்படியா? சரி சரி, போங்க போங்க.